ஹாய், நான் உங்க கிரண். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, டிக் டிக் கிளாக் அப்புறம் சைலண்ட் கிளாக். இதுல இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் ஹேண்ட் கண்டினியூஸா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் டிக் டிக் கிளாக்ல 1 செகண்டுக்கு ஒன்ஸ் ஸ்டாப் ஆகி ரொட்டேட் ஆகும். எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மள சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டிக் டிக் கிளாக் அப்புறம் ஸ்வீப் கிளாக் இது ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா, சின்னதா ஒரு மோட்டார் மெக்கானிசம் இருக்கு. அதாவது இந்த கிளாக் ரன் ஆகுறதுக்காக ஒரு மோட்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க கிளாக்ல. அந்த மோட்டார் வந்து எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படிங்கறது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி 1 செகண்டுக்கு ஒன்ஸ் அந்த மோட்டாரை ஆன் ஆஃப் பண்ணுது அப்படின்னாக்கா, அதுக்குதான் வந்து நம்ம வாட்ச் அப்புறம் கிளாக் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா குவாட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு பீசோ எலக்ட்ரிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய ஒர்க். இது எப்படின்னாக்கா, நாம எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுக்கும் போது இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷன் வந்து ஒரு செகண்டுக்கு 32,768 டைம்ஸ் வந்து இது வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷனை மைக்ரோ கண்ட்ரோலர் டிவைட் பண்ணி அந்த வைப்ரேஷன் எத்தனை தடவை ஆச்சு அப்படிங்கிறத பொறுத்து 1 செகண்டுக்கு ஒன்ஸ் வந்து மோட்டாரை ஆன் அப்புறம் ஆஃப் பண்ணுது. இது மூலியமா தான் வந்து நாம ஒரு செகண்டுக்கு ஒன்ஸ் வந்து அந்த செகண்ட்ஸ் ஹேண்ட் மூவ் ஆகுறத நம்ம டிக் டிக் கிளாக்ல நின்று மூவ் ஆகுறத பார்க்க முடியும். ஆனா ஸ்வீப் கிளாக்ல இது எப்படி இருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா, கண்டினியூஸா வந்து அந்த மோட்டார் ரன் ஆகிட்டே இருக்கும். அதாவது நாம டிக் டிக் கிளாக்ல சடனா ஆஃப் பண்ணும்போது அந்த மோட்டார் ஜம்ப் ஆகும். நான் சப்ளை கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு செகண்டுக்குள்ள ஆஃப் பண்ணும்போது அது ஜம்ப் ஆகுது. இந்த ஜம்ப் ஆகக்கூடிய டைம்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதுதான் சவுண்டா நமக்கு டிக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கேக்குது. ஆனா ஸ்வீப் கிளாக் வந்து கண்டினியூஸான ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அதுல இருந்து நமக்கு எந்த ஒரு சவுண்டும் வெளியே வர்றது இல்லை. அதனாலதான் வந்து இந்த செகண்ட்ஸ் ஹேண்ட் வந்து கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கு. ஆனா ஏன் நம்ம கிளாக்ல இந்த மாதிரி வித்தியாசமா யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம லைப்ரரிஸ் அப்புறம் பெட்ரூம்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ஸ்வீப் கிளாக்கை யூஸ் பண்ணுவாங்க. லைப்ரரிஸ்ல நாம சைலண்டா புக் படிச்சுட்டு இருக்கப்ப நமக்கு டிக் டிக் அப்படிங்கிற சவுண்ட் நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதே மாதிரி தூங்குறப்போ பெட்ரூம்ல நமக்கு இந்த சவுண்ட் வந்து தூங்க விடாம டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஸ்வீப் கிளாக்கை யூஸ் பண்றோம். என்னதான் இந்த ஸ்வீப் கிளாக்ல நமக்கு அதிகப்படியான சவுண்ட் கேட்கல அப்படின்னாலும், ஸ்வீப் கிளாக்ல இருக்கக்கூடிய கியர் மெக்கானிசம் அதோடைய ரொட்டேஷன் ஆகும்போது அதுல இருந்து நமக்கு லேசான ரொம்ப கம்மியான அளவு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆக தான் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த டிக் டிக் கிளாக் அப்புறம் ஸ்வீப் கிளாக் இதை வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். பாய்.